அது நிச்சயமாய் வரும். வாசிங்க ஆபகுக் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2-3 ஒரு வசனத்தை சேர்த்து வாசிங்க. 1084வது பக்கம், பழைய ஏற்பாட்டில் 1084வது பக்கம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் ஆபகுக் 2:3. அது பொய் சொல்லாது, அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை, அது தாமதிப்பதில்லை. 2வது வசனத்தையும் சேர்த்து வாசிக்க சொன்னேன், நானே வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. ஆமென். உங்களுக்குரிய தரிசனத்தை என்ன பண்ணணுமா? போர்டுல எழுதி வைக்கணுமா? வால் போஸ்டர், செவத்துல போஸ்டர் ஓட்டுறாங்கல்ல, அது எப்படி வந்துச்சு தெரியுமா? இந்த வசனத்தை வச்சுதான். கடந்தோடுகிறவன் வாசிக்கப்படுவது போல அதை பலகைகளிலே வரைந்து வை. அல்லேலூயா. போகிறவன், பஸ்ல போறவன், ட்ரெயின்ல போறவன், 2 வீலர்ல போறவன், கடந்து போகிறவன் வாசிக்கத்தக்கதாக உன் தரிசனத்தை பலகையிலே வை அப்படின்னு ஆண்டவர் ஆபகுக் சொல்லுகிறார். இந்த வசனத்தை வச்சுதான் வால் போஸ்ட் செவத்துல ஒட்டணும் அப்படிங்கிற எண்ணமே வந்துச்சு. அல்லேலூயா. நம்ம ஆளுங்க தான் ஆரம்பிச்சு விட்டாங்க. அல்லேலூயா. அது இப்ப எங்கேயோ போய் நிக்குது. அதனால உங்களுக்குரிய தரிசனத்தை நீங்கள் எழுதி வைங்க. ஆமென். உங்களுக்கு தேவையான வரங்களையும் கிருபைகளையும் நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி வைங்க. எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள் அப்படின்னு பவுல் சொல்கிறார். அன்பை நாடுங்கள். அன்பு செலுத்துறதே ஒரு வரம். ஆமென். அன்பு நமக்கு வராது, அது ரொம்ப டைட்டா இருக்கும். அல்லேலூயா. பிறர் மத்தியில அன்பு செலுத்துவதை நாடுங்கள், அது ஒரு தரிசனம். ஆமென். அதனால உங்களுக்குரிய தரிசனத்தை ஒரு பலகைகளில் எழுதுங்க, மாதிரி உங்க டைரியில் எழுதுங்க. இன்னைக்கு நீங்க பார்ப்பீங்க, நாளைக்கு அது வெளியரங்கமாக ஆண்டவர் அதை வெளிப்படுத்துவார். உங்களுக்குரிய தரிசனம் பிரபலமாகும், நீங்கள் பிரசித்தியாவீங்க. அல்லேலூயா. நமக்குரிய தரிசனம் அது பெரிய காரியமாக இருக்கணும். ஒரு லிமிட்டட் சர்க்கிள்ல, ஒரு குறுகிய வட்டத்தில் இருக்காதீங்க. உங்களுடைய தரிசனம் விசாலத்தில் இருப்பதாக. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிற அந்த காரியத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம சொல்ல போகிறோம். போன வாரம் சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு உங்களையும் நான் சொல்ல வைக்க போறேன். அதனால நீங்க வசனத்தை எந்த அளவுக்கு ஸ்பெல் பண்றீங்க, உச்சரிக்கிறீங்கன்னு தெரியல. எல்லாரும் சேர்ந்து அந்த 3வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தர் அதை நமக்கு நிறைவேற்றி கொடுப்பாராக. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆமென். இன்னும் 1 வாரம் இருக்கு. ஆண்டவரே, நான் நினைத்த காரியங்கள் நிறைவேறணும். நான் நினைச்சது நடக்குதோ இல்லையோ, என் வாழ்க்கையில நீங்க என்ன தரிசனம் வச்சிருக்கிறீங்களோ, நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்களோ, அது இந்த 1 வாரத்துல நிறைவேறணும். அல்ல, அதற்குரிய அஸ்திபாரம் போடப்படணும், அதற்குரிய வேலைகள் துவக்கப்படணும், அதற்குரிய வெளிச்சம் எனக்கு தெரியணும். நான் நினைச்சதை காட்டிலும் நீங்க நினைச்சது என் வாழ்க்கையில நடக்கணும். ஆமென். அல்லேலூயா. அதை சொல்லி ஜெபத்தோடு கூட நாம் செய்திக்குள்ளாக கடந்து போவோம். அது நிச்சயமாக வரும், அது நிச்சயமாய் வரும். அது யாராலே வரும்? அதான் கேள்வி. வாசிங்க நீதிமொழிகள் புஸ்தகம் 21வது அதிகாரம் 31வது வசனம். பழைய ஏற்பாட்டில் 781வது பக்கம். நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். பரீட்சைக்கு நான் படிப்பேன், ஆனா ரிசல்ட் கர்த்தரால் வரும். நான் படிப்பேன், நைட்டு ஃபுல்லா முழிச்சு படிப்பேன், சாப்பிட மாட்டேன். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். யுத்த நாள் யாரு? படிக்கிற பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் தான் யுத்த நாள். அல்லேலூயா. வாத்தியார் தான் பார்த்தா எனிமி மாதிரி இருக்கும், இவரை வீழ்த்தணும் போல இருக்கும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும், அது நிச்சயமாய் வரும். யாரால் வரும்? கர்த்தரால் வரும். நாம நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம், நிறைய ஆயத்தமாக்குவோம், எல்லாம் உப்பு புளி மிளகா மிளகுத்தூள் எல்லாம் அள்ளி போடுவோம். ஆனா சாப்பாடு எடுத்து வாயில வைக்கும் போதுதான் தெரியுது ருசி இல்லை,
டேஸ்ட் இல்லை. எல்லாம் நம்ம ரெடி பண்றோம், எல்லாம் பக்குவமா கழுவி கழுவி ரொம்ப மெனக்கிட்டு செய்யறோம். ஆனால் சுவையை தருவது, அந்த சாப்பாட்டிலே ஆரோக்கியத்தை கொடுப்பது, அந்த சாப்பாட்டு ஜீரணமாவது, அந்த சாப்பாடு ஆற்றலாய் மாறி நமக்கு சக்தியை கொடுக்க வல்லது யார் அப்படின்னா கர்த்தர் தான். ஆமென். விதைக்கிறவனாலும் அல்ல, நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற கர்த்தராலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. அப்ப அவராலே வரும். நாம் என்னதான் ஆயத்தப்படுத்தினாலும் யுத்த நாள் அவருடைய நாள், யுத்த நாள் கர்த்தருக்குரியது. ஆமென். வேத புஸ்தகத்துல நிறைய யுத்தத்தை நாம் பார்த்திருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தித்த யுத்தங்கள் ஏராளம். ஆனால் எல்லா யுத்தத்திலும் ஜெயம் எப்படி கிடைச்சது அப்படின்னா அவங்களுடைய சொந்த முயற்சியினால் அல்ல, அவங்களுடைய பராக்கிரமத்தினால அல்ல, அவங்களுடைய யுத்த வியூகத்தினாலே அல்ல, ஜெயம் கர்த்தரால் வந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு யுத்தத்தை நாம் பார்த்து நம்முடைய வாழ்க்கையோடு இணைத்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். அல்லேலூயா. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. பிரசங்கம் முடிகிற வரைக்கும் அதுல ஒரு விரல் இருக்கட்டும், சரியா? அதனால இடையில நம்ம ஃபுல்லா அந்த சம்பவங்களை நாம் பார்க்க போகிறோம். அதனால 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது 2 நாளாகமம் 20வது அதிகாரம் யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையிலிருந்து சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியா ஆசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். சரி, இப்ப யோசபாத்துக்கு ஒரு செய்தி வருகிறது. யோசபாத் தேவனுடைய மனுஷன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு ராஜா. ஆனா என்னன்னா ரொம்ப பேத, ரொம்ப வெகுளியானவன். ஈஸியா அவனை யாரும் ஏமாத்திரலாம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ராஜா கூட போய் சேர்ந்து யுத்தத்துக்கு போனான். இதுக்கு முந்தின அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவன் தந்திரமா ஒரு காரியத்தை சொல்லுவான். நான் என்ன பண்ண, வேஷம் மாதிரி சாதாரண சிப்பாய் மாதிரி நான் யுத்தத்துக்கு போவேன், நீர் ராஜ வஸ்திரம் தரித்து முன்னாடி போகும். எப்படி? இவர் சாதாரண ஆள் மாதிரி போய் எஸ்கேப் ஆயிடுவாராம். ராஜாவை பார்த்தா குறி வைப்பான் எதிரி, சிப்பாயை பார்த்து குறி வைக்க மாட்டான். ராஜாவை வீழ்த்தினா யுத்தத்தை ஜெயிச்சிடலாம். அப்ப யோசபாத்துக்கு ராஜ வஸ்திரம் தரித்து அவனை பிரதான ரதத்துல இஸ்ரவேல் ராஜா அனுப்புகிறான். ஆனா பாருங்க, செத்து போனது இவன் தான். யோசபாத் ஜெயிச்சிடலாம். அவன் சொல்ற அந்த தந்திரமான ஆலோசனை கூட ஒரு வெகுளியாக பேதையாக ஒத்துக்கிட்டு பாருங்க யுத்தத்துக்கு போகிறான். அந்த அளவுக்கு ஒரு பேதையான சுபாவம் யோசபாத். அடுத்த அதிகாரத்தில் இன்னொரு யுத்தம். மோவாபியரும் அம்மோனியரும் கடற்கரையிலிருந்து திரளான ஜனங்கள், ஏராளமான ஜனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஜனங்கள் யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருகிறாள் என்கிற செய்தி அவருடைய காதுக்கு வருகிறது. அல்லேலூயா. யுத்தம் அப்படின்னாலே ராஜா என்ன பண்ணுவார்? தன்னுடைய யுத்த சாலையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை சரி பார்ப்பார். ஆயுதம் பட்டயம் உருவக்கூடிய வாலிபர்கள் எத்தனை பேர், சேனாதிபதி எத்தனை பேர், எத்தனை ரதங்கள் இருக்கிறது, எத்தனை குதிரைகள் இருக்கிறது, எத்தனை ஈட்டிகள் இருக்கிறது, எத்தனை பட்டயங்கள் இருக்கிறது, யாரெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறான், எவன் கூப்பிட்டா வருவான், கவுண்ட் பண்ணு. அல்லேலூயா. ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா எங்க கடை வாங்கலாம், யாரை பார்க்கலாம், எந்த சொந்தக்காரனுக்கு போன் பண்ணலாம், என்ன பண்றது? நேற்று ஒரு பெரிய லிஸ்ட் வந்தது. இவனுக்கு ஒரு லிஸ்ட், அவளுக்கு ஒரு லிஸ்ட். ஆகஸ்ட் மாசம் அந்த அம்மாவுக்கு ஒன்று வாங்கி தரேன்னு சொல்லி ஒன்று கமிட்மெண்ட் பண்ணியிருந்தேன். அதை செய்யறதா இல்லை இவனுக்கு செய்யறதா இல்லை அந்த அம்மாவுக்கு செய்யறதா? ஒரு லேப்டாப் வேணும்ன்றாங்க. ஃபுல்லா இனி அடுத்த ஆன்லைன் கிளாஸ் அகாடமியில். அப்போ லிஸ்ட் பார்த்தீங்கன்னா பெரிய லிஸ்டா வருது. நம்ம இப்போ இங்க இருக்கிறது மைனஸ்ல இருக்கிறோம், ஜீரோல கூட இல்லை, மைனஸ்ல இருக்கிறோம். அப்போ யுத்த நாள் மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொன்றுமே. அல்லேலூயா. டாக்டர் ரிப்போர்ட் பார்த்தா அப்படிதான் இருக்கு, யுத்த காரியம் மாதிரி தான் இருக்கு, ஒரு பெரிய அறிக்கை மாதிரி தான் இருக்கு. அல்லேலூயா. அந்த அளவுக்கு நம்மை மிரட்டுகிற சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கு. அப்போ உடம்பு சரியில்லை, பலவீனம், வியாதி. நேற்று கார்ல வர்றதுக்குள்ள அவ்வளோ ஃபோன் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன், அந்த டாக்டரே பேசுறாரு,
அவரே இங்கிலீஷ்ல பேசுறாரு, இவர் இங்கிலீஷ்ல பதில் சொல்றாரு. பெங்களூர்ல மெடிசின் இருக்கு, 2 மாசத்துக்கு நீங்க மாத்திரை வாங்கினீங்கன்னா 1 மாசத்துக்கு மாத்திரை ஃப்ரீ. எப்படி பாருங்க, 2 மாசத்துக்கு மாத்திரை வாங்கினீங்கன்னா 1 மாசத்துக்கு ஃப்ரீ. அந்த 2 மாசத்து பில்ல அனுப்பணும் அவரு. அல்லேலூயா. அதுக்கு பாத்தீங்கன்னா 1 மாசத்துக்குரிய மருந்து அவன் கொரியர்ல அனுப்புறான். அதுக்கு அந்த சர்ஜரிக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். இதெல்லாம் யுத்த நாளுக்கு குதிரை ஆயத்தமாகுது. அல்லேலூயா. ஆபரேஷனுக்கு, பலவீனத்திற்கு, நம்முடைய வியாதி நீங்க, நமக்கு சுகம் கிடைக்க, நம்முடைய பிரச்சனை தீர நாம் எல்லாவித முயற்சிகளையும் நாம் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறோம். தப்பு இல்லை, செய்யலாம். ஏன்னா செஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. அப்படிங்கும்போது நம்முடைய எண்ணம், நம்முடைய முயற்சி, நம்முடைய பார்வை எல்லாம் அது செய்தால்தான் நமக்கு விடுதலை. அப்ப நாம் அதற்குரிய முயற்சியை எடுக்கிறோம். ஆனா யோசபாத் பாருங்க, யுத்தம் என்கிற ஒரு அறிவிப்பு வந்த உடனே அவன் வழக்கமா எல்லா ராஜாக்களும் செய்யக்கூடிய காரியத்தை அவன் செய்யல. சிப்பாயை போய் பார்க்கல, சேனாபதியை போய் பார்க்கல, தளபதியை போய் பார்க்கல, எத்தனை யுத்த வீரர்களின் கணக்கெடுக்கல. எல்லா ரதங்களும் ஆயத்தமா இருக்கிறதா, குதிரை ரெடியா இருக்கிறதா, எல்லாம் ரெடியா இருக்குதான்னு பார்க்கல. அங்க வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தருடைய ஆலயத்திலே போய் ஜெபித்தான். வாசிங்க, அதுல 5வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று. பாருங்க, அவன் மட்டும் இல்ல, சபையையும் கூப்பிட்டு, எருசலேமில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு, யூதா பட்டணங்களில் இருக்கிற எல்லா ஜனங்களும் எருசலேமுக்கு நேராக வருகிறார்கள். எதற்கு? யுத்தம் செய்வதற்கு தங்களை ஆயத்தப்படுத்த அல்ல, கர்த்தருடைய ஆலயத்திலே சபை மத்தியிலே நின்று கர்த்தரை நோக்கி பார்க்க வருகிறார்கள். பயம்தான். நம்மை காட்டிலும் அவர்கள் பலத்தவர்கள், நம்மை காட்டிலும் அவர்கள் பெரியவர்கள். அல்லேலூயா. ஆனாலும் இந்த யுத்தம் நம்மை விட பெரியது. இந்த யுத்தம் நம்மளாலே சாதிக்க முடியாது. என்னுடைய படை பலம் அதற்கு பத்தாது. என்னுடைய புத்தி, என்னுடைய தந்திரம், என்னுடைய சிந்தை இதற்கு தெரியாது. அவன் என்ன பண்றான்? யுத்தம் என்கிற செய்தியை கேள்விப்பட்ட உடனே முதல்ல சொல்லப்பட்டிருக்கு, உபவாசத்தை கூறிவித்தான். அல்லேலூயா. எங்க யுத்தத்துக்கு போறதுக்கு அவன் நல்லா பீஃப் சாப்பிட்டு, நல்லா சிக்கன் சாப்பிட்டு, மட்டன் சாப்பிட்டு, உடம்பெல்லாம் அப்படியே பலப்படுத்தி சண்டைக்கு போறதுக்கு எப்படி நிப்பான்? அப்படியே பராக்கிரமத்தை காமிச்சு நிப்பான். இவன் யுத்தம் வருதுன்னு சொன்ன சாப்பிடாம இருக்கிறான். அல்லேலூயா. இப்போ உடம்பு குண்டாடுறதுக்கு சில முயற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். என்னை பார்த்தா எல்லாரும் சொல்றாங்க, என்ன எப்படி இருக்கிறீங்க? அல்லேலூயா. சரி, அவங்க நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனா பாக்குறவங்களுக்காக கொஞ்சம் பூசுனாப்புல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ மாம்சத்தின் பலன் அல்ல, ஆவியின் பலனை ஜனங்கள் பார்ப்பது கஷ்டம். அல்லேலூயா. மாம்சத்தின்படி எனக்கு விரோதமாய் யுத்தத்திற்கு வந்திருக்கிற ராஜாவை நான் எதிர்கொள்ள நான் என்ன பண்ணணும்? என்னுடைய சரீரத்தை பலப்படுத்தணும். அல்லேலூயா. எனக்கு இவ்வளவு பெரிய கடன் பிரச்சனை இருக்கு, எனக்கு இவ்வளவு பெரிய வியாதி இருக்கு, என்னுடைய குடும்பத்துல சண்டை, என்னுடைய குடும்பத்துல பிரச்சனை, இதை தீர்ப்பதற்கு நான் என்ன பண்ணணும்? 4 சொந்தக்காரங்களை கூப்பிடணும், பஞ்சாயத்து பண்ணணும், இவங்களை கூட்டிட்டு போய் அங்க உட்கார வச்சு பேச வைக்கணும், அவங்கள கூட்டிட்டு போய் இங்க உட்கார வச்சு பேச வைக்கணும், அலையணும், கார் எடுக்கணும், பஸ் எடுக்கணும், போகணும், வரணும். இதைதான் செய்வாங்க. யார் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவா? இந்த அம்மா வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. மைதிலி அம்மா கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்க. போன வியாழக்கிழமை பார்த்தோம். அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்தா மலை போல இருக்கிற பிரச்சனை. மலை போல இருக்கிற பிரச்சனையை என்னாலே, என்னுடைய புத்தியினாலே, என்னுடைய சிந்தையினாலே, நான் யோசிக்கிற திராணியினாலே ஒரு நாளும் சாதிக்கவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திலே போய் அங்கே சொல்லப்படுகிற காரியத்தை கேட்டு அவரை நோக்கி நான் பார்க்கும் பொழுது என்னுடைய பிரச்சனையை அவர் சரி செய்வார். நான் அவரை பார்க்கும் பொழுது என்னை நோக்கி இருக்கிற, என்னை விழ தள்ளுகிற, என்னை கீழே தள்ளுகிற, என்னை தோற்கடிக்கிற எல்லா விதமான எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை ஆண்டவர் முறியடிக்க வல்லவராயிருக்கிறார். நான் அவரை பார்க்கும் பொழுது அவர் என்னுடைய பிரச்சனையை பார்க்கிறார். நான் பிரச்சனையை பார்த்தேன் அப்படின்னா அவர், நீ அதையே பார்த்துக்கிட்டே இரு, நான் ஒரு நாள் உன் பக்கம் வரமாட்டேன், உன் பிரச்சனையை சரி பண்றதுக்கு தான் நான் இருக்கிறேன். நேற்று வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன், கிக்கு அடிச்சு பார்த்தேன், வண்டி ஸ்டார்ட் ஆகல.
அப்புறம் வண்டி சோக் போட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்த்தா வண்டி தூசியா இருந்துச்சு. முதல்ல போய் வாட்டர் வாஷ், கம்ப்ளீட்டா வாட்டர் வாஷ் பண்ணேன். டோட்டல் ட்ரை. 250 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன். சரி பேட்டரியும் பார்த்துடலான்னு சொல்லி பேட்டரியை பார்த்தா பேட்டரி டோட்டல் ட்ரை. அதை யாரோ உடைச்சிருக்கிறாங்க. அதை பேட்டரியும் மாத்தியாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னுடைய பிளான்லயே அந்த வண்டியை சரி பண்ண பார்க்கிறேன். சரி பேட்டரி மாத்தியாச்சு, வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு, பெட்ரோல் போட்டாச்சு, வண்டி ஓடிருன்னு போய் பார்த்தா ஆக்சிலேட்டர் திருக முடியல. அப்படியே இந்த மணிக்கட்டுலாம் வலிக்குது, அவ்வளோ டைட்டா இருக்கு. சரி இனி வேற வழி இல்லை, மெக்கானிக்கிட்ட கொண்டு போயிடுவோம். நம்ம சரி பண்ண நினைச்சா அது என்ன பண்ண முடியாது. போய் ராஜேஷ்ட போய் நிப்பாட்டினேன். ராஜேஷ் வண்டி இப்படி இருக்கு அப்படின்னு. அவன் வண்டி ஸ்லோ ஸ்பீட்ல ஆஃப் ஆகுது, ஆக்சிலேட்டர் ரொம்ப டைட்டா இருக்கு அப்படின்னு. ஸ்டார்ட் பண்ண அவன் அசிஸ்டன்ட் வந்து அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணானே சொல்லிட்டான், டே ஆக்சிலேட்டர் கேபிள் வீக்கா இருக்கு, தொடாது. அண்ணே நீங்க திங்கக்கிழமை வாங்க பாருங்க. அவனுக்கு தான் தெரியும் கேபிள் வீக் எங்க இருக்கு, வண்டியில் என்ன பிரச்சனை அப்படின்னு மெக்கானிக் தான் தெரியும். நம்மளே போய் சரி பண்ணுவோம்னா ஒரு நாளும் பண்ண முடியாது. நம்முடைய மெக்கானிக் இயேசுநாதர் தான். நம்முடைய பிரச்சனைக்குரிய எல்லா மெக்கானிக்கும் யாரு? இயேசுநாதர் தான். நானே சரி பண்ணிடுவேன், நானே ஓட்டிடுவேன், நானே எல்லாத்தையும் பார்த்துக்குவேன். ஒரு நாளும் உங்க பிரச்சனையை உங்களால தீர்க்கவே முடியாது. உங்களை படைத்தவர் அவர். அல்லேலூயா. உங்களை உருவாக்கியவர், உங்களை சிருஷ்டித்தவர் இயேசுநாதர். அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அவர் தான் சரி பண்ணணும். அதனால நானே பார்த்துக்குவேன்னு சொல்லுகிற அந்த காரியத்தை விட்டுட்டு ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. ஆமென். என் தேவன் என்னுடைய பிரச்சனைகளை பார்த்து கொள்ள போதுமானவர். இயேசு அவர் எப்படிங்க பாப்பாரு? அவர் எங்க இருக்காருன்னே தெரியலையே. அவர் பரலோகத்தில் இருக்கிறாரா, வீட்டில் இருக்கிறாரா, சர்ச்சில் இருக்கிறாரா? அவர் எங்கே இருந்தாலும் அவர் உங்களோடு கூட வந்து உங்களுக்கு தேவையான நேரத்தில் உங்களோடு பேசி ஆலோசனைகளை கொடுத்து அவர் உங்களை நடத்த வல்லவர். இவன் ஆலயத்திலே போய் ஜெபித்து கொண்டிருக்கிறான். யோசபா பெரிய வரலாறை சொல்லுகிறான். தன்னுடைய காரியத்தை கூட சொல்லல. சீரியர் வந்திருக்கிறாங்க, மோவாபியர் வந்திருக்கிறாங்க, அம்மோனியர் வந்திருக்கிறாங்க, கடற்கரை மணலத்தனை சேனையாக என்னை சூழ்ந்து இருக்கிறாங்க. தன்னுடைய பிரச்சனையை சொல்லல. அங்க போய் பாருங்க, ஆபிரகாமை குறித்து பேசுகிறான். அல்லேலூயா. உம்முடைய ஜனங்களை நீர் வனாந்தரத்திலிருந்து கொண்டு வந்த பழைய சரித்திரத்தை அவன் ஆலயத்திலே போய் பேசி கொண்டிருக்கிறான். அப்ப நீங்க கர்த்தருடைய சமூகத்திலே வரும்பொழுது தான் சொன்னேன், வருகிற வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு இரவு ஜெபம் இருக்கு. நீங்க ஒரு லிஸ்ட் கொண்டு வாங்க, உங்க சரித்திரத்தை கொண்டு வாங்க, உங்களுடைய பழைய சம்பவங்களை கொண்டு வாங்க. அல்லேலூயா. ஆதி நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின அற்புதங்களை, அதிசயங்களை சொல்லி நன்றி சொல்லி ஆண்டவரை முதலாவது துதிக்கிறார். அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் செய்த நன்மைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. கடைசியாக 12வது வசனத்தை வாசிங்க. 12வது வசனத்தை வாசிங்க. எங்கள் தேவனே, அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. எங்களுடைய பிரச்சனை பெருசா இருக்கு. நாங்க என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் செய்வது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கு. யார்கிட்ட பேசுறது, என்ன பண்றது, இவ்வளவு பெரிய கடனை எப்படி அடைக்கிறது, கணவன் மனைவிக்கு இருக்கிற பிரச்சனை எப்படி சரி பண்ணது, எப்படி ஒண்ணு சேர்க்கிறது, அவங்க பார்த்தா முரண்பாடா இருக்கிறாங்க. அல்லேலூயா. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. இந்த யுத்தத்தை, இந்த பிரச்சனையை, இந்த பாடை, இந்த உபத்திரவத்தை எந்த வழியில போய் சரி செய்வது என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. இதுதாங்க முதல்ல சொல்லணும். முதல்ல எனக்கு தெரியலன்னு சொல்லணும். 2 பேரு ஒரு வாத்தியார்கிட்ட போய் மியூசிக் கத்துக்க போனாங்களாம். ஒருத்தன் வந்து ஏற்கனவே கொஞ்சம் பாதி படிச்சிருக்கிறான், ராஜு மாதிரி. ஏற்கனவே 2 கிளாஸ்ல படிச்சுட்டு 3வது வாத்தியார்ட்ட படிக்க போறான். இன்னொருத்தன் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ட்டான். அல்லேலூயா. ஆனா எதுவுமே தெரியாதுன்னு சொன்னவனுக்கு ஃபீஸ் கம்மி, எனக்கு கொஞ்சம் தெரியும்னு சொன்னவனுக்கு ஃபீஸ் ஜாஸ்தி. உடனே அவன் சண்டை போடுறான், எனக்கு தான் கொஞ்சம் தெரியுமே, நீங்க ஃபீஸ் எப்படி எனக்கு நீங்க ஜாஸ்தி வைக்கலாம் அப்படின்னு கேட்டானா. அவர் சொன்னாரா, முதல்ல நீ தெரிஞ்சதெல்லாம் முதல்ல அழிக்கணும். நீ படிச்சதெல்லாம் தப்பு தப்பா படிச்சிருக்கிற, நீ தெரிஞ்சதெல்லாம் தேவையில்லாத சரக்கெல்லாம் மண்டையில ஏத்தி வச்சிருக்கிற, அதனால அதெல்லாம் முதல்ல அழிக்கணும். அதுக்கு ஒரு ஃபீஸ். அதுக்கப்புறம் நான் புதுசா உனக்கு வந்து பாடத்தை ஆரம்பிக்கணும்.
பழைய சரக்கெல்லாம் உன் மண்டையில வரக்கூடாது, பழைய எண்ணங்கள் வரக்கூடாது, பழைய ஆராதனை வரக்கூடாது, பழைய வழிபாடுகள் வரக்கூடாது, பழைய நம்பிக்கை உனக்கு வரக்கூடாது. இயேசுவை அல்லாமல் நீ மற்ற கதவெல்லாம் போய் தட்டுனல்ல, இயேசுவே கதி என்கிற எண்ணத்திற்கு நீ எப்ப வருகிறாயோ அப்பொழுதுதான் யுத்தத்தில் நீ ஜெயத்தை ஏறெடுக்க முடியும். இங்க ஒரு காலு அங்க ஒரு காலு வச்சா, அல்லேலூயா, இரு கால்ல வச்ச படகுல வச்ச பிரயாணம் ஒரு நாளும் ஊர் போய் சேராது. ரெட்டை தோணி சொல்லுவாங்க பழமொழி, ரெட்டை தோணி ஒரு நாளும் ஊர் போய் சேராது. அப்போ நாங்கள் செய்வது இன்னதென்று தெரியவில்லை. இயேசு கிட்ட வரும் பொழுது எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு நீங்க சொல்லணும். பிளாங்க் பேப்பரா வைக்கணும். உள்ள வரும்போதே நான் கொஞ்சம் பார்த்துக்குவேன், எனக்கு அங்க தெரியும், செவ்வாய்க்கிழமை ஜோசியக்காரனை பார்க்கறதுக்கு நான் பிளான் வச்சிருக்கிறேன், வியாழக்கிழமை குறிகாரன் போறதுக்கு நான் பிளான் வச்சிருக்கிறேன், அந்த பரிகாரத்தை செஞ்சா இது சரியாயிரும் ஏற்கனவே சொல்லி இருக்கிறாங்க. இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வருவோம், திங்கக்கிழமை ஒரு பிளான் இருக்குல்ல, செவ்வாய்க்கிழமை ஒரு ஐடியா இருக்குல்ல, புதன்கிழமை ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குல்ல, வியாழக்கிழமை இன்னொரு ஐடியா இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதுல ஏதாவது ஒண்ணு கிளிக் ஆகும். ஆமென். அப்படி இல்ல, ஆண்டவர்கிட்ட வரும்போது there is no plan B. வேற மாற்று உபாயம் இல்லாமல், வேற திட்டம் இல்லாமல், வேறு வழி இல்லாமல் ஆண்டவர்கிட்ட பிளாங்கா வரணும். ஆமென். உள்ளது உள்ளபடியே உங்கள்ட்ட என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கு முழுவதும் பரிகாரி இயேசுதான் என்கிற முழு நம்பிக்கையோடு, முழு மன உறுதியோடு, முழு நிச்சயத்தோடு நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது நிச்சயமாக அவர் பாப்பாரு, இந்த பிள்ளைக்கு, இந்த மகளுக்கு, இந்த அம்மாவுக்கு என்னை விட்டா வேற யாரும் இல்லை, என்னை விட்டா வேற யாரும் இல்லை. அனாதையா இருக்கிற பிள்ளைங்களை பார்க்கும்போது நம்ம பாருங்க, இந்த பிள்ளைக்கு யார் இருக்கா? நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அனாதைகளை போல இருக்கணும். ஆதரவற்றவர்களாக, துணையற்றவர்களாக, ஒன்றும் இல்லாதவர்களாக, யாரும் நமக்கு உதவி செய்யாத அனாதையின் தேவன், அனாதி தேவன். அவருக்கு பேர் என்னது? அனாதி தேவன். எனக்கு எல்லாம் இருக்கு, எனக்கு சரக்கு இருக்கு, எனக்கு புத்தி இருக்கு, எனக்கு பலன் இருக்கு, எனக்கு ஆள் இருக்கு, எனக்கு அரசியல்வாதி இருக்கு, எனக்கு குறிகாரன் இருக்கான், எனக்கு ஜோசியக்காரன் இருக்கான், எனக்கு அந்த சாமி இருக்கு, எனக்கு இந்த சாமி இருக்குன்னா ரைட், ஓகே, பெண்டிங்ல போட்டுருவார். ஃபைல் என்ன ஆயிரும்? பெண்டிங். இப்ப கையெழுத்து போட முடியாது, நீங்க போயிட்டு அப்புறம் வாங்க. அல்லேலூயா. நாங்கள் செய்வது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. அடுத்து வாசிங்க. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். எங்கள் கண்கள், அருமையான வார்த்தை பாருங்க, எங்கள் கண்கள் உம்மையே, அந்த உம்மையே அந்த இழுங்க, எந்த அளவுக்கு இழுக்க முடியுமோ இழுங்க பாப்போம். எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. மூச்சு போற வரைக்கும் இழுங்க. அல்லேலூயா. உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அப்ப உம்மை இல்லாமல் என்னுடைய கண்கள் வேறு எதையும் பார்க்காது. உம்மை இல்லாமல் எனக்கு வேறு வழி கிடையாது. உம்மை இல்லாமல் எனக்கு வேறு கதி இல்லை. உம்மை இல்லாமல் எனக்கு வேறு போக்கிடம் இல்லை. உம்மை இல்லாமல் எனக்கு வேறு எந்த ஐடியாவுமே தெரியாது. என்னுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. முதல்ல எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு வேற எந்த வழியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, வார்த்தைனால சொல்லிட்டு செயல்ல வேற மாதிரி செய்யக்கூடாது. இங்கே கேட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை நல்லா மண்டை ஆட்டிட்டு பிரசங்கம் கேட்டுட்டு திங்கக்கிழமை நான் நடக்கிற மாதிரி தான் நடப்பேன் அப்படின்னா வாய்ப்பில்லை ராஜா அப்படின்றவார். உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். பாருங்க, யோசபாத் யுத்தத்திற்கு ஆயத்தமாகல, அவன் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறான். சரி, இப்ப பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நிற்க பலன் இல்லை. அல்லேலூயா. அது நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க, என்னால முடியல, என்னால நடக்க முடியல, குறுக்கு வலிக்குது. கார்ல தான் உட்கார்ந்து வந்தாங்க, ஆனா இடுப்பு அவ்வளோ வலிக்குது. அல்லேலூயா. இப்ப அடுத்த டிராவலுக்கு வேற ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ண போறாங்க தெரியல. நிற்க பலன் இல்லை, நடக்க பலன் இல்லை, குறுக்கு வலிக்குது. அல்லேலூயா. அது நம்ம ஈஸியா சொல்லிடுவோம், ஆனால் அவரையே நோக்கி கொண்டு இருக்கிறோமா? அதுதான் கேள்வி. வாசிங்க மார்க் சுவிசேஷம் 5வது அதிகாரம். போன வாரம் பார்த்ததுதான் மார்க் 5, புதிய ஏற்பாட்டில் 54வது பக்கம், மார்க் 5 25 முதல் 27 வரை. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும், அவ வீட்டுல இருக்கிற எல்லா சொத்தையும் அழிச்சாச்சு,
சற்றாகிலும் குணமடையாமல் கொஞ்சம் கூட வியாதி சுகமே ஆகல. அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி அவள் வீட்டை விட்டு கிளம்புகிறாள். அப்ப என்னுடைய பிரச்சனைக்காக நான் எங்கெங்கயோ போய் பார்த்துட்டேன், எந்தெந்த பரிகாரமோ நான் செஞ்சு பார்த்துட்டேன், எல்லாத்தையும் செலவழிச்சு பார்த்துட்டேன். நான் போகாத ஊர் இல்ல, போகாத இடம் இல்ல, போகாத குளம் இல்ல, முங்காத கடல் இல்ல, எல்லாத்திலையும் முங்கியாச்சு. ஆனாலும் எனக்கு எங்கேயுமே விடுதலை இல்லை, எங்கேயுமே எனக்கு வழி இல்லை. கடைசி ஆட்ட வருவாங்க, ஏசுநாதர் தான் வருவாங்க. வேற வழியே இல்லை. எனக்கு சொந்தக்காரமா ஒரு அம்மா இருக்காங்க, வயசான பாட்டி. அவங்க பையனுடைய மனைவி அந்த அவரை விட்டுட்டு போயிடுச்சு. 2 பசங்க, பெரிய பசங்க, நல்ல காலேஜ் படிக்கிற பசங்க. அந்த வயசுல அந்த அம்மா அவரை விட்டுட்டு போயிடுச்சு. அப்ப அந்த பாட்டியம்மா ரொம்ப நெருங்கின சொந்தம் சொல்லுவாங்க, கிறிஸ்டின்லயாகிலும் ஒரு பொண்ணை பார்த்து அவனை கெட்டி வைப்பா. எப்படி? கிறிஸ்டின்லயாகிலும் ஒரு பொண்ணை பார்த்து, கிறிஸ்டின் தான் இழப்பமா. அப்ப என்ன அர்த்தம்? எங்கேயுமே கிடைக்கல. 2 பையன் பார்த்தீங்கன்னா என்னையோட ஹைட்டா இருப்பானுங்க. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டால் சொஸ்தமாவேன். அப்ப எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. கடைசியில் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை, ஏன் அவர் ஹைட்டுக்கு நான் நிக்க முடியும்னா அவ்வளவு பலவீனம். 18 வருஷமா எனக்கு ரத்தம் போய்கிட்டே இருக்கு, அந்த பெரும்பாடு போய்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. உதிரம் நிக்கவே இல்லை, என்னால நிமிர்ந்து நிக்க முடியாது, எனக்கு பலன் இல்லை. அதனால அவர் மேல பெரிய அங்கவஸ்திரம் மாதிரி பெருசா போட்டிருப்பார், அங்கி போட்டிருப்பார். அந்த அங்கி பாத்தீங்கன்னா கீழே தொங்கும், அவர் பாதத்து வரைக்கும் தொங்கும். நான் அப்படியே தவந்து போய் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டால் சுஸ்தமாவேன். அப்போ உங்களுக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா, எல்லாம் நான் எடுத்து பார்த்துட்டேன், எல்லா முயற்சியும் எடுத்து பார்த்துட்டேன், சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிருக்கிறேன். இன்னைக்குதான் முதல் நாள் சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிருக்கிறேன். எனக்கு நிச்சயமாக சுகம் கிடைக்கும், என்னுடைய பிரச்சனை தீரும், என்னுடைய குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் ஆலயத்திற்குள்ளே வர வேண்டும், நம்பிக்கையோடு இயேசுவை பின்பற்ற வேண்டும். இன்னும் அவளுக்கு சுகமாகல, இன்னும் இயேசு கிட்ட போகல. அல்லேலூயா. இப்பதான் அவன் முடிவு எடுத்திருக்கிறான். முடிவு எடுத்த அந்த நேரத்திலே ஒரு தீர்மானத்தோடு, எப்படி ஆகிலும் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுஸ்தமாவேன். அப்போ ஆண்டவரை தேடி வரும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு நாம் வர வேண்டும். கலாத்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனம், புதிய ஏற்பாட்டுல 259வது பக்கம், 2:20. கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்போ நான் வாழ்கிறது என்னுடைய வாழ்க்கை அல்ல, நான் வாழ்வது எனக்காக அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். சிலுவையில் அறையப்பட்ட, அப்ப அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார், அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார், அவர் உயிரை கொடுத்திருக்கிறார், அவர் தியாகம் பண்ணி இருக்கிறார். அந்த தியாகம் எனக்காக. அல்லேலூயா. ஒரு வீடியோ பார்த்தா ஒரு கோழி அப்படியே ரெக்கைய ஃபுல்லா அப்படியே விரிச்சு, மழை பேஞ்சிட்டு இருக்கு, அந்த குஞ்சுகள் எல்லாம் பாருங்க அந்த ரெக்கைக்குள்ள அப்படியே உட்கார்ந்து இருக்கு. அது அப்படியே அப்படி வானத்தை பார்த்துட்டு அப்படியே நடுங்கிட்டு நிக்குது. ஆனா பாருங்க, எல்லா குஞ்சுகளையும் தன்னுடைய அந்த செட்டைக்குள்ளாக அப்படியே மறைச்சு நிக்குது. அப்ப அந்த தாயினுடைய தியாகம் யாருக்கு? பிள்ளைகளுக்கு, குஞ்சுகளுக்கு. அப்ப நம்முடைய தகப்பனுடைய தியாகம், சிலுவையிலே அவர் மரித்தது, சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தினது, சிலுவையிலே பாடுபட்டது, அவரை அடித்தது, மிதித்தது, உதைத்தது, காரி துப்புனது எல்லாமே நமக்காக. அவர் நல்லவர், அவர் ஏன் கஷ்டப்படணும்? ஒரு குற்றமும் அவர்கிட்ட கிடையாது. ஜட்ஜி, நீதிபதியே அவரிடத்துல எந்த குற்றமும் இல்லை என்று சொல்லி கை கழுவி விடுகிறார். அப்ப எந்த குற்றமும் இல்லாத இயேசு அடிக்கப்படுவாரானால் அது எதற்காக என்றால் அது எனக்காக என்று சொல்லி, பிழைத்திருப்பது எனக்காக. கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். நான் வாழ்கிறது அவருக்காக. நான் வாழ்கிறது நான் அல்ல, பால்நேசன் ஆகிய நான் அல்ல, மைதிலி ஆகிய நான் அல்ல, அன்பரசு ஆகிய நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா.
அப்ப இயேசு என்னை நடத்துகிறார், இயேசு எனக்குள்ள இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கை இயேசுவுக்கு சொந்தம் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற பொழுது முழுமையாக அவருடைய கரத்துல நம்மை ஒப்புக்கொண்டு, நான் தான் வாழ்றேன், ஏன் வாழ்க்கை, ஏன் குடும்பம், ஏன் வீடு, ஏன் சம்பாத்தியம், ஏன் மகன், ஏன் பிள்ளை, ஏன் பேரன், இந்த ஏன் ஏன் நான் சொல்றதெல்லாம் ஒரு நாளும் பருப்பு வேகவே வேகாது. இது என்னுடைய குடும்பம் அல்ல, ஆண்டவருடைய குடும்பம். கர்த்தர் கொடுத்த கிருபை, கர்த்தர் கொடுத்த பரிசு, கர்த்தர் கொடுத்த பிச்சை. அல்லேலூயா. என் மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க, பிச்சை ஆண்டவர் எனக்கு கொடுத்த பிச்சை, அவர் கொடுத்த இரக்கம், அவர் கொடுத்த தயவு. நான் கிறிஸ்துவுக்காக வாழுகிறேன். அப்ப என்னுடையது என்று சொல்லும் பொழுது, என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது, அவர் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை பொறுப்பெடுக்கவே முடியாது. நான் உமக்கு சொந்தம் ஆண்டவரே, நீர் எனக்குள்ளே பிழைத்திருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்காக நான் வாழுகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறார். வாசிங்க 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 10:4, புதிய ஏற்பாட்டில் 253வது பக்கம், புதிய ஏற்பாடு 253வது. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அப்ப யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோனியர்களும் மோவாபியர்களும் ஆயுதம் தரித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இவன் என்ன பண்ணும்? ஆயுதத்தை எடுக்கணும். ஆனா வேதம் சொல்லுகிறது, நம்முடைய போர் ஆயுதங்கள், உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிறதெல்லாம் போர் தான், யுத்தம் மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கு. அப்படிதானமா? ஒவ்வொரு நாளும் விடிஞ்சு ஒவ்வொரு நாளும் அடையிறதுக்குள்ள யுத்தம் நடந்து முடிஞ்ச மாதிரிதான் இருக்கு. நாம் சந்திக்கிற யுத்தம் போன்ற போர் போன்ற இந்த நாட்களை சந்திக்கிறதுக்கு என்ன ஆயுதம் இருக்கு? முயற்சி பண்ணி பார்த்து முடிச்சாச்சு. நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்குரியவைகளா இராமல், அல்லேலூயா, மாம்சத்துக்குரியது நம்முடைய திங்கிங், நம்முடைய திட்டம். பிரச்சனை வந்துருச்சு, இந்த பிரச்சனையை சரி பண்றது எப்படின்னு சொல்லி அவ்வளவு அலைவோம். அங்க போய் பார்ப்போம், இங்க போய் பார்ப்போம், அந்த டாக்டர் இந்த டாக்டர், அவர் இவர் எல்லாம் பார்ப்போம். ஆனால் தேவ பலன் என்ன? அங்க யுத்தத்துக்கு ராஜா வந்து நிக்கிறான், பெரிய சேனை வந்து நிக்குது. இவன் என்ன பண்றான்? உபவாசத்தை கூறி வைக்கிறான். அதுதான் தேவ பலன். ஆமென். உபவாச ஜெபத்துக்கு வரணும், சனிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வரணும், ஆமென், இரவு ஜெபத்துக்கு வரணும். அப்ப நம்முடைய பலன், நம்முடைய போர் ஆயுதங்கள், நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு, நமக்கு எதிர்கொள்வதற்கு ஆயுதங்கள் என்ன அப்படின்னா மாம்சீகமான இல்ல, தேவ பலம் உள்ள போராயுதங்கள், உபவாசங்களும் ஜெபங்களும் துதிகளும் ஆராதனைகளும் வேத வசனங்களும். இங்க ஜெபிக்க இங்க முழங்கால் போட ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு சரியா 7:30 மணிக்கு வர கர்த்தரை தேட உங்களுடைய பிரச்சனை எல்லாம் அப்படியே பாருங்க, மெழுகு மாதிரி அப்படியே குறைஞ்சு போயிடும். கர்த்தரை எந்த அளவுக்கு நீங்கள் உண்மையும் உத்தமமாய் தேடுகிறீர்களோ அதுதான் உங்களுடைய போர் ஆயுதம். உங்களுடைய ராஜா அவர்தான், உங்களை நடத்துகிற சேனாதிபதி அவர்தான், உங்களுடைய யுத்தங்களை முன்னின்று நடத்துகிறவர் தேவன் ஒருவரே. அவரை தேடாமல் நம்முடைய சொந்த திட்டங்களை, நம்முடைய மாம்சத்தின்படி முடிவெடுத்தால், நம்முடைய மனசு என்ன நினைக்குதோ, நான் என்ன நினைக்கிறேனோ அதன்படி நீங்கள் எடுக்கிற முடிவு ஒரு நாளும் உங்களுடைய காரியத்தை ஜெயமாய் முடிக்க முடியாது. நீங்கள் எடுக்கிற போர் ஆயுதம் எது என்றால் துதியும், கர்த்தரை நோக்கி பார்ப்பதும், ஜெபிப்பதும், உபவாசிப்பதும், கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிறது தான் உங்களுடைய போர் ஆயுதம். வாசிங்க 2 பேதுரு புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. புதிய ஏற்பாட்டில் 320வது பக்கம். 2 பேதுரு 4:1. 2 பேதுரு 4:1, 3:1 வாசிங்க. பிரியமானவர்களே, இல்லையே, 2 பேதுரு 1 பேதுரு இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால், கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். அது எதுவா? கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டது எது? உங்களுடைய ஆயுதம். கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பாடுபட்டபடியினாலே அப்படிப்பட்ட சிந்தையை நீங்கள் ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள்.
உங்க பிரச்சனை தீர்றதுக்கும் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டதுக்கு என்ன சம்பந்தம்? அதுதான் உங்களுடைய கேள்வி, அதுதான் உங்களுடைய சந்தேகம். ஏன் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு, ஏன் பிள்ளை நல்லா இருக்கிறதுக்கு, என்னுடைய வியாதி சுகமாறதுக்கு, என்னுடைய வீட்டில் நடக்கிற சண்டையும் பிரச்சனையும் தீர்வதற்கு சிலுவையிலே பாடுபட்ட இயேசு எப்படி சம்பந்தமாக முடியும்? அது உங்களால மைண்ட்ல கொண்டு வரவே முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட சிந்தையை நீங்கள் ஆயுதமாய் தரித்து கொண்டால்தான் உங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆகும். எனக்காக கிறிஸ்து மாம்சத்திலே பாடுபட்டார். அவர் ஏதோ தப்பு பண்ணாரோ, இல்ல அப்ராணியோ, இல்ல அவர் சும்மா தேவையில்லாம போட்டு அடிச்சாங்களோ, இல்ல, அவர் வந்ததே சிலுவையிலே மரிப்பதற்காகத்தான். அவர் பிறந்ததே சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரிப்பதற்காகத்தான். அப்ப அதை எனக்காக அவர் மரித்தது எனக்காக என்று சொல்லி நீங்கள் அவருடைய மரணத்தை உங்களுக்கு உரிமையாக்கி கொள்ளும் பொழுது, உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வாக நீங்க நினைத்து கொண்டு ஆலயத்திலே வரும் பொழுது, கர்த்தரை தேடும் பொழுது, அதுதான் ஆயுதமாக மாறுகிறது. உங்கள் பிரச்சனைகளை ஜெயிக்க, உங்கள் பிரச்சனைகளை மேற்கொள்ள அதுவே ஆயுதமாக மாறிவிடுகிறது. அது உங்களுக்கு தெரியாது. அந்த ஆயுதம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியாது. அந்த ஆயுதம் எங்க போய் குத்துதுன்னு தெரியாது. அந்த ஆயுதம் யாரை போய் அது பலவீனப்படுத்துது உங்களுக்கு தெரியாது. ஆனால் யுத்தம் சைலண்டா நடந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஆலயத்துக்கு வர வர, கர்த்தரை தேட தேட, உபவாசிக்க, ஜெபிக்க, கர்த்தருடைய சிந்தை உங்களுக்குள்ளே உண்டாகும் பொழுது யுத்தம் பின்னாடி உங்களுக்கு தெரியாமலே, உங்களுக்கு திரை மறைவிலேயே பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிட்டே இருக்கும். அது உங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. ஆமென். அந்த பிரச்சனை முடியும் போதுதான் தெரியும். அது எப்படி முடியுது நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்ல போறேன். அப்போ உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு. அல்லேலூயா. வாசிங்க 2 நாளாகமத்தின் புஸ்தகம். அந்த அதுல விரல் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறேன், நானே விட்டுட்டேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரத்துல 14 இருந்து வாசிங்க. 14. அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகாரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாபின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதால் அவன் சொன்னது. சரி, இப்ப யோசபாத் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டான். தன்னுடைய காரியத்தெல்லாம் சொல்லிட்டான். தன்னுடைய பிரச்சனை எல்லாம் ஆண்டவர்ட்ட சொல்லிட்டான். இப்ப பதில் கிடைக்கணும்ல. ஒரு லெட்டர் போட்டா பதில் கிடைக்கணும்ல. நம்ம போன் பண்ண அந்த பக்கம் இருக்கிற ஆள் பேசினா தானே நம்ம அடுத்து பேச முடியும். நம்மளே ஹலோ ஹலோ ஹலோன்னு இருந்தா வச்சிருப்பாருன்னு வச்சிருவாங்க. இப்ப இவன் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டான். இப்ப அங்க இருக்கிற ஒரு ஆசாரியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கி, இப்போ கர்த்தருடைய வார்த்தையை, தேவனுடைய பதிலை, இந்த பிரச்சனையை எப்படி மேற்கொள்வது, இந்த யுத்தத்தை நீ எப்படி ஜெயிப்பது என்கிற யூகம், அல்லேலூயா, அந்த ஒரு பிளான், அந்த யுத்தத்தை ஜெயிக்கக்கூடிய பிளானை ஆசாரியன் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி அவனுக்கு சொல்லுகிறார். அது என்ன சொல்லுகிறார்? வாசிங்க. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைக்கு தயவு செய்து நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. இது என்ன ஆகும், இது எப்படி போகுது, எப்படி தீர்க்குது, யார் சரி பண்ணுவா, இவ்வளவு பெரிய மூட்டை மாதிரி பிரச்சனை இருக்கு, இடியாப்ப சிக்கல் மாதிரி என் குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனை இருக்குதே, இது எப்படி சரியாகும் என்று சொல்லி இந்த ஏராளமான பிரச்சனைக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். முதல்ல ஆண்டவர் சொல்ற பதில் என்ன? பயப்படாதே. முதல்ல உள்ள சர்ச்சுக்குள்ள வந்தவன என்ன போட்டிருக்கு? உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அதுதான் நேரா அதை போட்டு வச்சிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. உள்ள வரும்போது அதை வாசிக்கணும். முதல்ல என்ன பண்றார் ஆண்டவர்? ஐஸ் மிட்டாய் மாதிரி பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, சரியாயிரும், எல்லாம் சரியாயிரும். இந்த ஏராளமான கூட்டத்திற்கு நீங்க பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. அடுத்து வாசிங்க. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அதுதான் முக்கியம். இந்த யுத்தம் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது என்னுடையது. இது ஏன் பிரச்சனை, ஏன் வீடு, ஏன் சொந்தம், என்னுடைய காரியம் சொல்லி சொல்றே இல்ல, சொல்லாத. இது ஓன் பிரச்சனை இல்ல, இது ஏன் பிரச்சனை, ஓன் வீட்டு பிரச்சனை, ஏன் வீட்டு பிரச்சனை மாதிரி. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது தேவனுடையது.
அல்லேலூயா. பயப்படாதீங்க. முதல்ல இந்த கடல் கரையில வந்து நிக்கிற அந்த யுத்தத்திற்கு பயப்படாதீங்க. அந்த ராஜாவுக்கு பயப்படாதீங்க. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. இது உங்களை நோக்கி வரல. இது உங்களை குறிபார்த்து வரவில்லை. இது என்னுடைய யுத்தம். முதல்ல அந்த யுத்தத்தை தன்னுடைய யுத்தமாக அவர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். பயப்படாதீங்கன்னு சொன்னதோடு மட்டுமல்ல, அடுத்தவர் கொடுக்கக்கூடிய கேரண்டி என்ன அப்படின்னா, இந்த யுத்தம் என்னுடையது. அல்லேலூயா. இட்ஸ் மை வார். நீங்கள் எதிர்நோக்குகிற எல்லா பிரச்சனையும் நீங்க நினைக்கிறீங்க நான் தான் சுமக்கிறேன். அன்பரஸ் பிரதர் அடிக்கடி சொல்வார், அவருடைய கிருபையினால நான் நடக்கிறேன். நான் எப்படி போனேன், எப்படி வந்தேன், எதுவுமே எனக்கு தெரியல, ஆனால் அவர் நடத்துகிறார். அல்லேலூயா. ஆமென். அப்ப அவருடைய யுத்தத்தை அவர் நடத்துகிறது ஆச்சரியமாக இருக்கும். அது எப்படின்னு தான் நீங்க அடுத்த வசனத்தை பார்க்கும் பொழுது நான் உங்களுக்கு விளக்கி சொல்லும்போது நீங்க மிக ஆச்சரியப்படுவீங்க. வாசிங்க 16வது வசனம். நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். வருவான், அந்த பிரச்சனை வரும், நீங்க கிளம்பி போங்க. நீங்க கம்மியான ஆள் தான், நீங்க சின்ன கூட்டம் தான், நீங்க தைரியமா போங்க. என்ன பேசுறது, எப்படி போய் சமாதானம் பண்றது, எப்படி போய் இந்த பிரச்சனையை தீர்க்கிறது நீங்க நினைச்சிட்டே போவீங்க. பயப்படாதீங்க, நீங்க போங்க. நான் சொல்றேன், நீங்க போங்க. அங்க என்ன பேசணுன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். உங்கள் வாயில என்னுடைய வார்த்தையை போடுவேன். நீங்கள் அவனுக்கு விரோதமாய் புறப்பட்டு போங்கள். இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். போதும், இங்கதான் ட்விஸ்ட். போங்கன்னு அனுப்பிச்சிட்டாரு. பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டாரு, கலங்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. யுத்தம் உங்களுடையது இல்லை, என்னுடையதுன்ட்டாரு. இந்த பிரச்சனை உங்க குடும்பத்து பிரச்சனை, உங்களுடையது இல்லை, என்னுடைய பிரச்சனைன்ட்டாரு. இப்ப ஸ்பாட்டுக்கு போயாச்சு. அல்லேலூயா. ஆஸ்பத்திரிக்கு போயாச்சு. சந்திக்க வேண்டிய நபரை சந்திச்சாச்சு. பிரச்சனைக்குரிய நபரை நேருக்கு நேரா பார்த்தாச்சு. யார் நம்மகிட்ட சண்டை போடுறாங்களோ, யார் நமக்கு விரோதமா பேசுறாங்களோ, யார் நம்மை அவதூறாய் சொல்றாங்க, நேரடியாக என்ன ஆயிடுச்சு, சந்திச்சாச்சு. ஸ்பாட்டுக்கு போயாச்சு, கிளைமேக்ஸ் போயாச்சு. ஆனா நடக்கிற சம்பவத்தை நீங்க பாருங்க. இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நமக்கு வரக்கூடிய விரோதி, நம்முடைய எனிமி எப்படி வரான்னா மேட்ல இருந்து வரான். மேடு, ஹை பொசிஷன், உயர்ந்த இடத்துல இருந்து, மேலான இடத்துல இருந்து அவன் வருகிறான். நாம எங்க நிக்கிறோம் பாருங்க. நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கிலே, யூ ஆர் இன் டவுன் பொசிஷன். சமமான பொசிஷன் கூட இல்ல, பள்ளத்தாக்கிலே. அவன் மேட்ல இருக்கிறான், நீங்க பள்ளத்துல இருக்கிறீங்க. போய் சண்டை போடு அப்படிங்கிறார். எப்படி? யுத்தம் உங்களுடையதா இருந்தால் ரெண்டு பேரையும் சேமா நிப்பாட்டி வச்சிருப்பார். யுத்தம் கர்த்தருடையதா இருக்கிறபடினாலே விரோதியை மேட்டிலையும் உங்களை பள்ளத்தாக்கிலும் வைக்கிறார். புரியுதா உங்களுக்கு? மேலிருந்து அம்பு விடுறதா ஈஸி, மேலிருந்து தாக்குறதா ஈஸி, மேலிருந்து ஈட்டி விடுறதா ஈஸி, மேலிருந்து குறி பார்க்கிறது ஈஸி. உங்களை நிப்பாட்டுகிற இடத்தை பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, பள்ளத்தாக்கிலே. அல்லேலூயா. கடையாந்தரத்துல, கடைசி கடகோடி கடக்குட்டி. அல்லேலூயா. அவன் பாருங்க மேட்டில் இருப்பான், நீங்கள் கடையாந்தரத்துல பள்ளத்தாக்கில் இருப்பீங்க. இதை சொன்ன பிறகு ஜனங்கள் யோசிப்பாங்களா இல்லையா? என்ன நம்ம ஆண்டவருக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருச்சா, பைத்தியக்காரரா அவரு, யுத்தத்திற்கு போக சொல்றாரு. நாங்க மேட்ல நிக்கணும், அவன் பள்ளத்தாக்கில் நின்னா நாங்க ஈஸியா ஜெயிச்சிருவோம். இப்ப நாங்க கீழே பள்ளத்தாக்கில் நிக்கணுமா, அவன் மேட்ல நிப்பானா? எப்படி? ஆமென். உங்க காரியத்தை நீங்களே பார்க்கறதா இருந்தா நீங்க எப்படினாலும் பாத்துக்குங்க. உங்களை நான் பள்ளத்துல நிப்பாட்டி உங்களை ஜெயிக்க வச்சா தான் உங்களுக்கு தெரியும் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, என்னுடையது என்று சொல்லி. ஆமென். இந்த மாதிரி லாஜிக் இல்லாம, இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாம, எதிரடையாக முடியாத சம்பவத்தை உங்களுக்கு கொடுத்து அந்த இடத்துல ஜெயத்தை கொடுக்கும் பொழுது அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை, அது என்னாலே வரும், கர்த்தராலே வரும். இந்த யுத்தம் என்னுடையது. ஆமென். அல்லேலூயா. காரியம் மாறுதலா இருக்கும், ஆப்போசிட்டா இருக்கும். ஆண்டவர் வந்துட்டேன், ஆலயத்துக்கு வந்துட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ஆனா நடக்கிறதெல்லாம் என்னது? ஆப்போசிட்டா நடக்குது. பள்ளத்துக்குள்ள போய்கிட்டே இருக்கிறேன், பிரச்சனை புதுசு புதுசா வருது. அப்பவே நீங்க தெரியணும், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, அது கர்த்தருடையது.
அது மேட்டுல ஏறிக்கிட்டே இருக்கு என் பிரச்சனை, நான் கீழே போய்கிட்டே இருக்கிறேன். நான் அவன் லெவலுக்கு கூட இல்ல, அவன் காலுக்கு கூட இல்ல, அவன் காலுக்கு கீழே நான் பள்ளத்தாக்குல இருக்கிறேன். நான் நினைச்சது ஒண்ணு, பயப்படாதிருங்க கலங்காதிருங்கன்னு சொல்லி வந்தா இனி எங்க நிப்பாட்டுறாரு பாருங்க. கடைக்கோடி கடையாந்தரத்துல வனாந்தரத்துல என்னை பள்ளத்தாக்குல நிறுத்துகிறார். ஆமென். மரண பள்ளத்தாக்குல நடந்தாலும் நான் பயப்படேன், ஏனால் என்னை நிற்க வைத்திருக்கிறவர் அவர் அல்லவா, என்னை போக சொன்னவர் அவர் அல்லவா, அவனுக்கு விரோதமாய் போங்கள் என்று சொன்னவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அல்லவா. அந்த நம்பிக்கை இருக்கணும். பாருங்க, ஜனங்கள் போறாங்க, சந்தேகப்படல, கேள்வி கேட்கல. ஆமென், ஹல்லேலூயா. அவன் மேட்டில் இருக்கிறானே, நான் பள்ளத்தாக்கில் இருக்கிறேனே, எப்படி அவனை ஜெயிப்பேன் என்று சொல்லி கேள்வி கேட்கல. அவர்கள் துணிந்து போகிறார்கள். ஹல்லேலூயா. ஏனால் கர்த்தருடைய யுத்தம் அப்படிதான் இருக்கும். மாம்சத்தின்படி செய்யப்படுகிற யுத்தம் லாஜிக்கா இருக்கும். உங்க பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ணும்போது லாஜிக்கா தான் பார்ப்பீங்க. நம்முடைய மனுஷ புத்தி, நம்முடைய எண்ணம் எல்லாமே இந்த பிரச்சனை இப்படித்தான் சரி பண்ணணும், இதுக்கு இப்படி போனாதான் தீர்வு, இந்த டாக்டரை பார்த்தா தான் சரியாகும், இந்த பிரச்சனைக்கு இவர்கிட்ட போய் பஞ்சாயத்து வச்சாதான் இவர் பேச்சு முடிப்பாரு. இல்ல, அவர் செய்யறதெல்லாம் ஆப்போசிட்டா இருக்கும். ஆமென். ஏனென்றால் யுத்தம் கர்த்தருடையது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா அதுவே அடையாளம், கர்த்தர் யுத்தத்தை நடப்பிக்கிறவர். ஆமென். யுத்தத்தை ஜெயிக்கிறவர் அவர். அல்லேலூயா. அடையாளங்களும் சம்பவங்களும் சூழ்நிலைகளும் மாறாக இருந்தாலும், எதிரடையா இருந்தாலும், ஜெயிக்க முடியாதபடிக்கு சம்பவங்கள் நமக்கு மாறாக நடந்தாலும், நம்மை நடத்துகிறவர் கர்த்தர், நம்மை நிறுத்தி இருக்கிறவர் தேவன். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நீங்க எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆலயத்துக்கு வந்துகிட்டே இருங்க. நான் சொன்ன மாதிரி டக்குன்னு அந்த மேஜிக் மாதிரி இந்த வாரம் வந்தோடனே அடுத்த வாரம் அப்படியே ஃபூன் பஞ்சு மாதிரி பறந்துடும். பறக்காது. அடுத்த வாரம் இதை விட பெருசா தான் வரும். அல்லேலூயா. பெருசு பெருசா மேக்ஸ் அக்கௌண்டன்சி படிச்சுட்டு போனாங்க, அட்வான்ஸ்டா பெரிய பெரிய சம்பெல்லாம் போட்டு படிச்சுட்டு போனா அவன் பாத்தீங்கன்னா சாதாரண கணக்கு தான் கேட்டிருக்கிறான். ஆனால் டைம் ஜாஸ்தி வச்சுட்டான். 15 மார்க்கு ஆன்சர் வந்து 8 மார்க்குக்கு வச்சிருக்கிறான். ஆனால் கொஸ்டின் வந்து ஈஸி தான். அப்போ என்ன அர்த்தம்? யோசிக்கிறதுக்கு நமக்கு டைமே கிடையாது. பார்க்க எழுத அதுக்கு தான் டைம். அப்போ எல்லாரும் சொல்றாங்க, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோமே, உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோமே, அதை பொண்ணோமே இதை பொண்ணோமே, 5000 பேர் கூட்டினாங்களே, பெரிய விடுதலை பெருவிழா நடத்தினேனே, லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்தாங்களே, ஆண்டவரே நான் அதெல்லாம் செய்ய சொல்லப்பா, இதை செஞ்சியா? சாதாரண சின்ன கொஸ்டின். நீ பேய துரத்துன இருக்கட்டும், பிசாச துரத்துன இருக்கட்டும், அட்வான்ஸா படிச்சதுல பேசிக் அஸ்திபாரம் பரிசுத்தமா இருந்தாயா? ஆண்டவரை தேடினாயா? சாட்சியா இருந்தாயா? இடர் இல்லாம பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இடர் இல்லாம இருந்தாயா? நீ பிசாச துரத்துனெல்லாம் விடு. அல்லேலூயா. அவர் செய்யறதெல்லாம் லாஜிக் இல்லாம தான் இருக்கும். உங்க வாழ்க்கையில லாஜிக் இல்லாம ஏதாவது நடக்குதா, அப்ப ஆண்டவர் உங்களோட இருக்கிறான்னு அர்த்தம். அதான் அடையாளம். இன்னொரு அடையாளத்தை சொல்லி நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 21வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 21வது அதிகாரம். அதுல 10 வசனம் நான் எழுதி வச்சிருக்கிறேன், வாசிக்க நேரம் இல்லை. அதுல 40வது வசனத்தை மட்டும் வாசிங்க. 21:40. உத்தரவான போது, எல்லாரும் எடுத்துட்டீங்களா? புதிய ஏற்பாட்டுல 196வது பக்கம், அப்போஸ்தலர் 21:40. உத்தரவான போது பவுல் படிகளின் மேல் நின்று ஜனங்களை பார்த்து கையமர்த்தினான். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் எபிரேய பாஷையிலே பேசத் தொடங்கினான். பாருங்க, பவுல் எருசலேமுக்கு பண்டிகைக்காக வருகிறான். ஊரெல்லாம் சுற்றி புறஜாதிகள் மத்தியிலே ஊழியம் செய்து திரளான ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி இப்போ சொந்த ஊருக்கு எருசலேமுக்கு அவன் பண்டிகை நாட்களுக்கு வருகிறான். இவன் ஆலயத்தை தீட்டுப்படுத்தினான் என்று சொல்லி அநேக மத தீவிரவாதிகள் யூதர்கள் வந்து அவன் என்ன பண்றாங்க, பயங்கரமாக அவனை சாவடி அடிக்கிறான். ஆலயத்தின் கதவை பூட்டி உள்ள வச்சு வெளுவெளுன்னு வெளுக்கிறான். அல்லேலூயா. எல்லா ஜனங்களும் கூடி, திரளான ஜனங்கள் கூடி இவனை அகற்றும் அகற்றும் என்று சொல்லி பயங்கரமா அமளி கலக்கம், பட்டணம் முழுவதும் கலக்கம் உண்டாயிட்டுன்னு போட்டு. அல்லேலூயா. நியூஸ் கவர்மெண்ட்டுக்கு போயிருச்சு. அங்க இருந்து ஒரு போர் சேவகன் வருகிறான். அவன் வந்து நிலைமையை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர பார்க்கிறான். அவனாலே முடியல, சந்தடி பயங்கரமாக இருக்கிறது. அல்லேலூயா.
அப்ப போர்ச்சேவன் உள்ள போய் ஜனங்களுக்குள்ள போய் அவனை அப்படியே குண்டு கட்ட அப்படியே பவுல் அப்படியே அலேக்கா தூக்கிட்டு வந்து அவனை சங்கிலினால கெட்டி அப்படியே இவன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறான். அல்லேலூயா. அந்த அதிபதி அவன் போர்ச்சேவகர் பக்கத்துல பவுல் வந்த உடனே, நான் உன்னிடத்துல ஒரு வார்த்தை பேசலாமா அப்படின்னு கிரேக்க பாஷையில பேசுறான். இவனுக்கு ஷாக் ஆயிருது. இவன் யூதன் ஆயிற்றே, இவன் எப்படி கிரேக்க பாஷையில பேசுறான்? பயம் வந்துருச்சு. ஏன்னா அவன் கவர்மெண்ட் பாஷையில பேசுறான். அல்லேலூயா. ஓ, இவன் நம்ம ஆளு போலுக்கு, தெரியாம கட்டிட்டோம் போலுக்கு, நாளை கவர்மெண்ட் நம்மளே திருப்பிடுவாங்களோ அப்படின்னு பயந்துட்டான். சரி, உத்தரவான பொழுது பேச சொல்ல உத்தரவு தான். நீங்க 40ஆம் வசனம் படிக்கிறீங்க. உத்தரவான போது அங்க பாருங்க, பவுல் கை அமர்த்தினான். ஒரு மேடையில ஏத்தி நிப்பாட்டி, எந்த ஜனங்கள் அவனுக்கு விரோதமாய் பேசுறாங்களோ, எந்த ஜனங்கள் அவனை அடிச்சாங்களோ, எந்த ஜனங்கள் அவனை அகற்றும் என்று தூஷணமாய் பேசினாங்களோ, அவன் பேச இவங்க காது கொடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த போர் சேவகன் அமைதியா இருங்கன்னு சொன்னா கூட அமைதியா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதிகாரம் அவன் கையில இருக்கு. ஆனால் இவன் வெறுக்கப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன், இவன் குற்றம் சாட்டப்பட்டவன். பரிசுத்த ஆலயத்தை நீ கிரேக்கர்களை கொண்டு வந்து தீட்டுப்படுத்தி விட்டாய் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டவன். அதற்காக தான் அவனுக்கு மேல அந்த தீவிரவாதிகள், மத தீவிரவாதிகள் வராங்க. பவுல் கை அமர்த்தினான். அங்கே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. யாரால் உண்டானது? இவ்வளவு பெரிய யுத்தம், இவ்வளவு பெரிய கலகம், இவ்வளவு பெரிய பிரச்சனை. நீங்க போய் நின்னீங்கன்னா போதும், நீங்க பாப்பீங்க மலை போல பிரச்சனை. அல்லேலூயா. மார்ச் மாசம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2002 பெரிய பிரச்சனை நடக்க வேண்டியது. நாம ரட்சிக்கப்படும் போது நாங்க போனா பார்த்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க ஜெபத்தோட, ஆண்டவருடைய உதவியோட, ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு, ஏசப்பா நீங்க தான் கதி, ஏசப்பா நீங்க தான் கதி, போய் நிற்கும். நீங்க கை அமர்த்தினால் போதும், நீங்கள் எழுந்து நின்றால் போதும், நீங்கள் வாயை திறப்பதற்கு, உச்சரிப்பதற்கு நாவை திறந்தால் போதும், அங்கே மிகுந்த அமைதல் உண்டாகும். இன்னொரு வாசிங்க, நியாயாதிபதிகள் புஸ்தகம், 1 சாமுவேல் புஸ்தகம் 14வது அதிகாரம். 1 சாமுவேல் புஸ்தகம் 14வது அதிகாரம், 1 சாமுவேல் 14, நிறைய எழுதி வச்சிருக்கிறேன். சரி, 13 வாசிங்க. யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான். அவன் ஆயுததாரி அவன் பின்னாலே ஏறினான். அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். அவன் ஆயுததாரியும் அவன் பின்னாலே வெட்டி கொண்டே போனான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பெலிஸ்தியர்கள் ஏராளமாய் கூடி நிற்கிறார்கள். பெலிஸ்தியர்கள் கேம்ப் போட்டு நிற்கிறாங்க. அவர்கள் நிற்கிற இடம் உயர்ந்த இடம், மலையின் மேலே நிற்கிறார்கள். இங்க யோனத்தானும் அவனுடைய உதவிக்காரனா இருக்கக்கூடிய ஆயுததாரியும் சொல்றாங்க, பிளான் பண்ணி கிளம்புறாங்க, நாம கிளம்பி போவோம். அங்க இருக்கிறது ஏராளமான கூட்டம். போறது யாரு? வேறு 2 பேர், யோனத்தானும் அவனுடைய ஆயுதாரி. இங்க இருந்து கிளம்பும் போதே ஒரு அடையாளம் வைக்கிறாங்க. நம்ம நிப்போம், கண்டிப்பா நம்ம நிக்கிறது அவனுக்கு தெரியும். நீ அங்கே நில்லு, நான் வாரேன் அப்படின்னா நம்ம காலி, நம்மளை காலி பண்ணிடுவாங்க. நீ கிளம்பி மேல ஏறி வாடா பாப்போம் அப்படின்னு சொன்னான்னா யுத்தம் கர்த்தருடையது. அதுவே அடையாளம். லாஜிக்கே இல்லை. இவன் ஏறி போய் எப்படி அவனை ஜெயிப்பான்? சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, கைகளையும் கால்களையும் தவழ்ந்து தவழ்ந்து அவன் மலை மேல் ஏறி கொண்டு இருக்கிறான். அவன் மேல நிக்கிறான், இவன் கீழே தவந்து தவந்து போறான். இவன் எப்படி அவனை ஜெயிப்பான்? யோனத்தான் அடையாளம் வைக்கும் போதே ஆப்போசிட்டா வைக்கிறான். நீங்கள் மேலே ஏறி வாருங்கள் என்று அவர்கள் சொல்வார்களாயில் அதுவே அடையாளம், கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். பாருங்க, அழகா இருக்கு அந்த வசனம் வாசிக்கும் பொழுது. அவன் கையையும் காலையும் தவழ்ந்து தவழ்ந்து மேலே ஏறி கொண்டிருக்கிறான். மேலே இருந்து ஜனங்கள் மடிந்து மடிந்து கீழே விழுந்து கொண்டிருக்கிறார்கள். அவன் ஆயுததாரி என்ன பண்றான்? செத்து விழுகிறவன அப்படி குத்தி பின்னாடி தள்ளி போடுறான். இவன் மேலதான் ஏறான். இவன் ஒண்ணு ஈட்டியவோ அம்பவோ எதையுமே பட்டயத்தை உருகிறதுக்கு இவனுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவன் கை 2 கையும் மலையில பதிஞ்சாதான் அவன் என்ன பண்ண முடியும்? மேலே ஏற முடியும். ஆனா பாருங்க, இவன் மேல ஏற 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 அங்கிருந்து சத்துரு மடிந்து விழுந்து கொண்டே இருக்கிறான். பின்னாடி ஆயுதரை தூசியை தட்டுற மாதிரி இவன் மேல விழுகிற அந்த பொணத்தை அப்படியே குத்தி பின்னாடி தள்ளிட்டு போட்டே போயிட்டே இருக்கிறான். 20 பேர் கீழே விழுகிறார்கள்.
நீங்கள் கண்மலையாம் கிறிஸ்துவின் மேல் உங்களுடைய அடித்தடங்களை வைக்கும் பொழுது, கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே நீங்கள் காலை வைக்கும் பொழுது, முன்னேறும் பொழுது, தவழ்ந்து 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 எப்படியாகிலும் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் முன்னேறும் பொழுது யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நிர்மூலமாக்குவார். ஆமென். உங்களுடைய கையும் உங்களுடைய காலும் எங்க இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். யோனத்தானுடைய உள்ளங்கைகளும் யோனத்தானுடைய கால்களும் நாலுமே அந்த மலையிலே பதிந்திருக்கிறது. ஆனால் எதிரி விழுந்து கொண்டிருக்கிறான். இவன் ஒண்ணுமே செய்யல, எதுவுமே செய்யல. இவன் ஏறி போன அவ்வளவுதான். அந்த முயற்சி. கிறிஸ்துவை தேடிவார்கள், இயேசுவை தேடிவார்கள். ஆமென். மலையை தேடி வாருங்கள், இயேசுவை தேடி வாருங்கள். இயேசுவுக்குள்ளே நீங்கள் கால் பதியுங்கள், கிறிஸ்துவுக்குள்ளே முன்னேறுங்கள். உங்களுடைய பிரச்சனை எல்லாம் பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா தானாகவே ஒன்றுமில்லாமல் போகும். மடிந்து கீழே விழுவதை, அது காய்ந்து போவதை, உங்களுடைய பிரச்சனைகளும் அவலங்களும் துன்பங்களும் காய்ந்து போவதை உங்களுடைய கண்ணால நீங்க பாப்பீங்க. ஆமென். அதற்கு நான் ஜீவனுள்ள சாட்சியாக இருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. வாசிங்க நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7வது அதிகாரம் 13, 14. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7வது அதிகாரம் 13, 14. கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன். சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம், ஒரு அப்பம் மீதியானியரின் பாளையத்துக்கு உருண்டு வந்து, மீதியானுடைய பாளையத்திற்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. பாருங்க, மீதியானுடைய பாளையம் மிக பெருசு, மிகப்பெரிய கூட்டம். ஆனா ஒரு சின்ன அப்பம். அல்லேலூயா. அவன் சொப்பனம் பார்க்கறான். ஒரு அப்பம், ஒரு பிரெட் உருண்டு ஓடி வந்து அந்த பாளையத்தின் மேல் விழுந்து அந்த கூடாரங்களை நொறுக்கி போடுகிறதை பார்க்கிறான். அந்த அப்பம் என்னன்னு சொல்லும் போது அதுதான் கிதியோன் என்று சொல்லி இன்னொருவன் விளக்கம் கொடுக்கிறான். கிதியோன் சாதாரணமானவன், பயப்படுறவன், ஆண்டவர்கிட்ட அத்தனை அடையாளம் கேட்கிறவன். இன்னும் சொல்ற, மனாசேயினுடைய குடும்பம் மிக சின்னது, எங்க ஃபேமிலி ரொம்ப சிறுசு, நான் ரொம்ப பலவீனன், ரொம்ப சின்னாலே, எப்படி நான் அந்த பிரச்சனையை பார்க்கறது, எப்படி உங்களுக்கு சண்டைக்கு போறது அப்படின்னு கேட்கிறான். அப்படிப்பட்ட பயந்தாங்குழியை வச்சுதான் பெரிய மீதியானுடைய சேனையை ஆண்டவர் நிர்மூலமாக்குகிறார். அல்லேலூயா. பவுலுக்கு ஏற்பட்ட பிரச்சனை அவ்வளவு பெரிய கலகத்தின் மத்தியிலே அவன் கையமர்த்தினான், அமைதலாயிற்று. அதே மாதிரி பிரச்சனை இயேசுவுக்கு வந்தது. பிலாத்துவுக்கு முன்பாக நிற்கும் பொழுது இயேசுவை அகற்றும், சிலுவையிலே அறையும் பயங்கரமான கலகம் உண்டாயிற்று. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல எந்த டெக்னிக்கும் யூஸ் பண்ணவே இல்லை. இவன் போர் சேவகர் நைஸா போய் அவன் லாங்குவேஜில் பேசி, கிரேக்க பாஷையில பேசி, டெக்னிக்கா ஸ்மார்ட்டா என்ன பண்ணா, அந்த சிச்சுவேஷனை மாத்தினா. ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யவே இல்லை. ஏனென்றால் அவருடைய யுத்தம் யூதர்கள் மத்தியிலே அல்ல, சிலுவையிலே சாத்தான் மேலே இருந்தது. ஆமென். அவர் சிலுவைக்கு போகணும், அவர் சிலுவையில மரிக்கணும். பிலாத்து அவருக்கு எதிரி அல்ல. சதுசேயரும் பரிசேயர்களும் மத தீவிரவாதிகளும் அவர்களுக்கு இயேசுவுக்கு எதிரி அல்ல. சிலுவையிலே தான் மரித்து சாத்தானுடைய திட்டத்தை நிர்மூலமாக்க வேண்டும் என்பது, சாத்தானை சிலுவையிலே ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம். அதனால அவர் வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். ஆமென். அன்றைக்கு அவர் சாத்தானை ஜெயித்ததுனால இன்றைக்கு பவுலுக்கு அவர் வழி காண்பிக்கிறார். பவுல் கை அமர்த்தின உடனே ஜனங்கள் மிகுந்த அமைதலோடு உட்கார்கிறார். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஒரு சின்ன அப்பம் போதும். ஆமென். எல்லாம் கண்ணை மூடுங்க. உங்க பிரச்சனையை மனசுல நினைச்சுக்காதீங்க, ஆண்டவரை நினைங்க. ஆமென். ஆண்டவரை நினைங்க. ஆண்டவரை நீங்க போதும்ப்பா. எல்லாரும் கண்ணை மூடுங்க. யாரும் கண்ணை திறக்க, சின்ன பிள்ளைங்க எல்லாம் கண்ணை மூடுங்க. சின்ன பிள்ளைங்க, பெரிய ஆளுங்க எல்லாரும் கண்ணை மூடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு மாறுதல் உண்டாகும். ஆமென். இந்த யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லும் பொழுது, நான் நிற்க பலன் இல்லை, நான் செய்வது இன்னதென்று எனக்கு தெரியவில்லை, நான் என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியல என்று சொல்லி நீங்க சொல்லும் பொழுது இந்த யுத்தம் கர்த்தருடையதாக மாறும். உங்க பிரச்சனை அவருடைய பிரச்சனையாக மாறும். உங்க வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா பாதிப்புகளுக்கும், எல்லா துன்பங்களுக்கும், உங்களை விரோதிக்கிறவர்கள் எழும்பி வருகிற எல்லா காரியங்களையும் அவர் சந்திப்பார். நீங்க போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை நோக்கி ஒரு செய்தி வரும், அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை.